கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம், ரோமர் 8:37, ரோமன்ஸ் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஏன்னா நீங்கள் 35-36 வசனத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? எல்லா பக்கத்துல இருந்தும் வரக்கூடிய போராட்டம், பாடுகள், வரக்கூடிய பஞ்சம், நிர்வாணம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும்போது நம்மளை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் இப்போ அடுத்த நிலை கொண்டு போகிறார். நம்ம என்னென்னா, நம்ம முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஜெயங்கொள்ளுவது என்பது என்ன? ஒரு சண்டைக்கு, ஒரு போருக்கு போகிறோம், அந்த போரில் வெற்றி பெறுவது ஜெயங்கொள்வது. ஆனால் இது என்ன, முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பயங்கரமான வெற்றி, எல்லாவற்றிற்கு மேலாக. அப்போ என்னன்னா, இந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம போராடக்கூடிய வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இது எங்கேருந்து வெற்றி பெறோம்னா, முதல்ல நம்ம தோல்வியில் இருந்தோம். ஏன்னா நீங்கள் ரோமர் 5ஆவது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்கள் இதிலெல்லாம் பார்க்கும்போது நம்ம தோல்வியில் இருந்த மக்களாக இருந்தோம். இப்போ நம்ம எப்படி வந்துட்டோம்? ஆவிக்குரிய முறையில் ஒரு பயங்கரமான வெற்றி பெறக்கூடியவங்களா. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெயமும் உறுதி செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. இது என்ன, எதன் மூலமாய் நமக்கு இப்படி பெற ஒரு வெற்றி வந்தது? கிறிஸ்துவின் மூலமாய். ஏன்னா அவர் தான் நம்மளை நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய நேசத்தினால அவருடைய இதில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஏன்னா யோவான் 16ஆவது அதிகாரம் 33வது வசனத்தில் சொன்னார், இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், நான் ஜெயங்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரு? அவர் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், பாடுகள் உண்டு, ஆனால் அவருடைய வெற்றி நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனால தான் 1 கொரிந்தியர் 15:57 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம என்ன பண்ணுகிறோம்? எப்போதும் வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. காரணம் என்ன? அவர் நம்மளை வெற்றி பெறக்கூடிய மக்களா, அவருடைய அன்பு நம்மளை என்ன பண்ணுது? அவரோட இணைத்திருக்கிறது. அதனால நம்ம வெற்றி பெறக்கூடிய மக்களா. என்ன பஞ்சம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், துன்பம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், அது எல்லாவற்றின் மேலும் நம்ம ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? கிறிஸ்து ஜெயங்கொண்டார். அதனால தான் 1 யோவான் 4:4 சொல்லும்போது, இதோ உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவரே. அப்போ என்ன, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன, ஒரு பயங்கரமான வெற்றி சிறந்தவர்களாய் வருகிறோம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ நம்ம இந்த உலகத்தில் என்ன விதமான காரியம் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? பயப்படாமல் அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கணும். ஏன்னா இது என்ன பிரச்சனை வந்தாலும், ஐயோ எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் விழப்போகிறேன் அப்படிங்கிறத காட்டிலும், எனக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்ட ஒரு தேவன் இருக்கிறாரு, அதனால நான் ஜெயங்கூடியவனா வருவேன் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கோம். இது நம்முடைய போராட்டத்தினால், நம்முடைய காரியத்தினால் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு எல்லா விதமான பாடுகள் வரும், எல்லா விதமான போராட்டங்கள் வரும்னு பார்த்துருக்குறோம். ஆனால் என்னன்னா, இது எல்லாவற்றிலும் கிறிஸ்து ஜெயங்கொண்டது போல அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து இருக்கக்கூடிய கிறிஸ்து என் மேலே அன்பு செலுத்தக்கூடியவராய் இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு அழுத்தமாக இருந்தாலும் சரி, அது மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அழுத்தமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்முடைய அழுத்தங்களை ஒரு ஆராதனையாக மாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா, ஏன்னா நம்ம எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு காரியம் வந்தாலும் அப்போ நம்ம கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக, நமக்கு வரக்கூடிய எல்லா ஒரு காரியத்திலையும் நான் எப்படி ஜெயங்கொண்டவனாக வாழ முடியும்? இந்த சிச்சுவேஷனில், என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்
எப்படி கிறிஸ்து இதில் ஜெயங்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்டாகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய போராட்டங்களை பார்க்காம கிறிஸ்து எப்படி ஜெயங்கொண்டாருங்கிறத பார்க்கக்கூடியவனாக வந்துடுவேன். அப்போ நான் என்னுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடியவனாக வந்துடுவேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன ஒரு அழுத்தம், என்ன ஒரு போராட்டம், என்ன ஒரு நிந்தை வந்தாலும் அதை ஜெயங்கொண்ட கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை ஆழமாய் நேசிக்கிறார் என்பதை உணரும்போது நம்ம அதில் ஜெயங்கொண்டவர்களாக இருப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஆமாண்டவரே, அவங்க வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன நிந்தை எது வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயங்கொண்ட கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், ஆகையால் நானும் முற்றிலும் ஜெயங்கொண்டவன் என்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.